ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இளையராஜா மாதிரி 1000 படங்களுக்கு மேலே மியூசிக் பண்ண யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. 1000 படங்களுக்கு மேல் இசையமைக்கின்ற சாதனையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு இப்போதுள்ள இசையமைப்பாளர் யாருக்கும் இருப்பதாக எனக்கு தெரியல. நடிகை எஸ்பிஎல் தனலட்சுமி தமிழில் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. 1936ஆம் ஆண்டிலே நடிக்க தொடங்கிய எஸ்பிஎல் தனலட்சுமி வசந்த சேனா, பார்வதி கல்யாணம், சௌபாகியவதி, காலமேகம், தேசபக்தி, பிரபாவதி, கிருஷ்ணபக்தி உட்பட 10க்கும் மேற்பட்ட படங்களிலே நடித்திருக்கிறார். சமீபத்தில் ஜீவா அவர்கள் சிவகார்த்திகேயன் என்னோட நடிகர் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனை நடிகர்கள் லிஸ்ட்டில் வைக்காம தன்னுடைய நண்பர்கள் லிஸ்ட்டில் கூட ஜீவா வைத்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? உங்களுடைய அனுபவத்தை வச்சு சொல்லுங்கள். ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா இல்லை தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தேர்தலுக்கு வெகு முன்பாகவே ஜனநாயகன் திரைப்படம் நிச்சயமாக வெளியாகும். ரீரிலீஸ் ஆக போகிற மங்காத்தா படத்துக்கு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தினகரன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. மங்காத்தா படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னால் இந்த கேள்வி நீங்கள் எழுதி அமைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மங்காத்தா வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்கள் மத்தியிலே பெற்றுக்கொண்டிருக்கிறது. பொதுவாகவே பத்மபாணி விருது எதுக்காக கொடுப்பாங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் திரைத்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்த சாதனையாளருக்கு இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. சுந்தர்சி விஷால் படத்துடைய அப்டேட் எதுவுமே பெருசாக வரலையா, அதற்கு காரணம் என்னன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர்சி விஷால் கூட்டணியிலே உருவாக உள்ள புருஷன் திரைப்படத்தினுடைய டீசர் இப்போ எந்த அளவுக்கு சக்கப்போடு போட்டுட்ருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலையா என்ன? சொல்லில் செல்வர் அண்ணாவா கலைஞரான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணாவுடைய பேச்சு பாணி வேறு, கலைஞருடைய பேச்சு பாணி வேறு என்றாலும் இருவரையுமே சொல்லின் செல்வர் என்று தாராளமாக அழைக்கலாம். இங்கே இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இவங்க 2 பேரும் சொல்லின் செல்வர்களாக இருந்தாலும் சொல்லின் செல்வர் என்ற பட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெற்றவர்னா அது ஈவிகே சம்பத். குட்டி பத்மினியோட கணவர் பிரபு சினிமாலேருந்து விலகிட்டாங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. குட்டி பத்மினியுடைய கணவர் பிரபு இப்போ சினிமா உலகத்தில் இல்லை என்பது உண்மைதான். ஹிந்தி சினிமாவில் மதம் பார்க்குறதா சொல்கிறாங்க. அப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா அங்கே டாப் ஸ்டாராக இருக்க 3 கான்களையும் பார்த்துருக்கணுமே, அவங்க ஏன் அந்த மாதிரி செய்யலைன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நியாயமான ஒரு கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. திருப்பதி தேவஸ்தானத்தில் கௌரவ அந்தஸ்தில் தமிழ் நடிகர்கள் யாராக இருக்காங்களான்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானத்திலே ஆந்திர படகுலையைச் சேர்ந்த ஒரு சிலர் அங்கத்தினர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் தமிழ் நடிகர்கள் யாரும் அங்கத்தினர்களாக இருந்ததாக தெரியல. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி 2 பேரில் யார்கிட்ட வெற்றி படங்கள் அதிகமாக இருக்குன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி ஆகிய இருவருடைய மொத்த பட எண்ணிக்கை வேண்டாம் வெவ்வேறாக இருக்கலாமே தவிர வெற்றி படங்கள்னு பார்த்தா ஏறக்குறைய சமமாகத்தான் இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் தங்கச்சி பாச படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பாசமலர் திரைப்படம் மாதிரி அண்ணன் தங்கச்சி உறவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படங்களில் அதிகமாக எம்ஜிஆர் நடிக்கலை அப்படின்னாலும் பொதுவாக அவருடைய பல திரைப்படங்களில் அண்ணன் தங்கை பாசம் வெளிப்பட்டிருக்கிறது. நடிகர் அஜித் தொடர்ந்து விளம்பர படங்களில் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு தினகரன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு விளம்பர படத்தில் அஜித் நடிச்சிட்டதுனால இனிமே மேன்மேலும் பல விளம்பர படங்களில் அவர் நடிக்க வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். நடிகர் எஸ்.ஏ. சந்திரசேகர் எம்ஜிஆர் படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரா, அப்படி ஒர்க் பண்ணியிருந்தால் என்னென்ன படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் கே. சேதுமாதனுடைய இயக்கத்தில் உருவான நாளை நமதே படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். அப்போ ஏற்பட்ட ஒரு சிறு சம்பவம் காரணமாகத்தான் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுக்கு பின்னால் அந்த படப்பிடிப்பில் அவரால் கலந்து கொள்ள முடியல. அதை நம்முடைய சாய் சித்ரா நேர்காணலில் கூட விரிவாக எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருக்கார். ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ஃபங்க்ஷனில் கலந்துக்க ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருது விழாவிலே டூரிங் டாக்கிஸ் ரசிகர்கள் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. இந்த தீபாவளிக்கு
யாரோடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ திரையுலகம் இருக்கிற சூழ்நிலையில் அடுத்த மாதம் என்ன படம் வெளியாக போகுது அப்படின்றதே தீர்மானம் செய்ய முடியல. அப்படி இருக்க 2026ஆம் ஆண்டின் தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் வெளியாகும் அப்படின்றத இப்போ எப்படி சொல்ல முடியும்? நடிகர் மம்முட்டி தொடர்ந்து நெகட்டிவ் கேரக்டர்லேயே நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்ன? அவர் தமிழ் படங்களில் நடிக்கிறாரான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்திலே தனுஷ் நடிக்கிற படத்தில் மம்முட்டி நடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கதாபாத்திரங்களை தேடி அவர் போகிறதில்ல. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் அமைந்த கதைகள் மிகச்சிறப்பான கதைகளாக இருக்கும்போது அதில் நடிக்கிறார், அவ்வளோதான். தமிழில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்திலே அடுத்தவர் நடிக்க வாய்ப்பு இருக்குது. நடிகர் ஜீவா அடுத்து என்ன படத்தில் நடிக்கிறாருன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம் ராஜேஷனுடைய இயக்கத்திலே உருவாகின்ற ஒரு படம் உட்பட 4 புதிய படங்களிலே இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறார் ஜீவா. 1997 ரிலீஸ் ஆன ராமன் அப்துல்லா படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காலத்திலேயே பாலு மகேந்திரா எப்படி அப்படி ஒரு சினிமோட்டோகிராஃபி பண்ணாருன்னு ஷேக் திண்டுக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. 1997ஆம் ஆண்டிலே வெளியான ராமன் அப்துல்லா திரைப்படம் பாலு மகேந்திராவுடைய 50வது திரைப்படம். 1972இல் பனிமுடக்கு என்ற திரைப்படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமான பாலு மகேந்திரா அந்த படத்திலேயே ஒளிப்பதிவிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்திருந்தார். அப்படி இருக்க அவருடைய 50வது படத்தில் ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? அடுத்து இன்று ஒரு தகவல். பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் மீது மாறாத அன்பு கொண்டிருந்தவர் கவிஞர் கண்ணதாசன். அதன் காரணமாகத்தான் தான் தயாரித்த கவலை இல்லாத மனிதன் படத்திலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய ஒரு பாடல் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு அழகான பாடலை எழுதி தந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்திலே அந்த பாடல் இடம்பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த அனுபவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொள்ளும் போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை என்னால் மறக்கவே முடியாது. பாடல் வரிகளை அளந்து எழுதுவான். சின்ன வயது, அற்புதமான திறமை. என்னுடைய படத்திற்காக நீ ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்று சொன்னபோது அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. 2 நாட்கள் உட்கார்ந்து அந்த பாடலை அவன் எழுதினான். அது ஒரு மலையாள மெட்டு. குடும்ப பெண் ஒருத்தியை நாட்டிய தொழிலே இறக்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் பாடுவதைப் போல அந்த பாட்டு வரும். கண்ணு மேலே கண்ணு வச்சு காசை முன்ன வச்சு கண்ணி என்ன ஆட வைத்து பாறையா என்று அந்த பாடல் தொடங்கும். அந்த அற்புதமான பாடல் கவலை இல்லாத மனிதன் படத்தில் இடம்பெறாதது எனக்குள் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கவிஞர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.